ராதையின் தரிசனம். பகுத்தறிவு மிக்க நரேந்திரரால் தொடக்கத்தில் ராதாகிருஷ்ணர் காதலையும் அவர்களது பிரேமை தத்துவத்தையும் எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தூய்மையான துறவரத்தை விரும்பிய நரேந்திரருக்கு அந்த தத்துவத்தில் இருந்த மதுர பாவம் ஒருவித தயக்கத்தை ஏற்படுத்தியது. யார் இந்த ராதை? அவளுடைய வரலாற்று ஆதாரம் என்ன என்று அவர் கேள்வி எழுப்பினார். நரேந்திரரின் இந்த சந்தேகத்தை தீர்க்க ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரு வினோதமான வழியை கையாண்டார். ஒரு நாள் நரேந்திரர் உறங்கிக் கொண்டிருந்தபோது அவரை சூட்சும உலகிற்கு அழைத்துச் சென்றார். அந்த காட்சியில் வானுயர்ந்த மரங்கள் நிறைந்த ஒரு சோலையில் அவர் நடந்து கொண்டிருந்தார். அப்போது தூரத்தில் ஒரு பெண் உருவம் தெரிந்தது. அந்த பெண் தெய்வீக பேரழகுடன் இருந்தாள். அவளது முகத்தில் இருந்த அந்த தூய்மையும் சாந்தமும் நரேந்திரரை அப்படியே கட்டி போட்டது. அவளது அழகைக் கண்டு வியந்த நரேந்திரர் அவள் யார் என்று அறிய முற்பட்டபோது அவள் ராதை என்பது அவருக்கு உணர்த்தப்பட்டது. அந்த தரிசனத்திற்குப் பிறகு நரேந்திரரின் எண்ணம் முற்றிலும் மாறியது. ராதை என்பது வெறும் கற்பனை அல்ல, அது பக்தியின் உச்சகட்ட வடிவம் என்பதை அவர் உணர்ந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் இதை பற்றி நரேந்திரர் கூறியபோது, அப்பா, ராதை என்பவள் சாதாரண பெண் அல்ல, அவள் மகாபாவத்தின் வடிவம். அவளை புரிந்து கொள்வது கடினம் என்று குருதேவர் விளக்கினார். இதன் மூலம் எதையும் நேரடியாக உணர்ந்த பின்பே ஏற்கும் நரேந்திரருக்கு ராதையின் உன்னதத்தை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அந்த தெய்வீக காட்சி மூலம் புரிய வைத்தார்.